வணக்கம். நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு தொடர்பான மற்றுமொரு வினாவிலே காணொளியிலே உங்களை சந்திக்கின்றேன். இது குறிப்பிட்ட ஒரு வினாவை மட்டும் உள்ளடக்கினதாக இந்த காணொளி அமைய இருக்கின்றது. அதாவது ஏற்கனவே இந்த யூடியூப் சேனலை பார்வையிடுகின்றவர்கள் தங்களுக்குரிய வினாக்களை சந்தேகங்கள் இருப்பின் நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாகவோ அல்லது நமது லிங்க் குரூப்பில் இணைந்திருப்பீர்கள். குரூப்பிலே பதிவிடுவதனூடாக அதுக்குரிய விளக்கங்களை வழங்கக்கூடிய இருக்கும். அந்த வகையில் கிடைக்கப்பெற்ற ஒரு வினாவுக்குரிய விளக்கமாக இந்த காணொளி அமைய இருக்கின்றது. இலங்கையில் நடைபெறுகின்ற அனைத்து போட்டி பரீட்சைகளுக்கும் பயனுள்ள காணொளியாக இந்த காணொளிகளிலே பகிரப்படுகின்ற வினாக்கள் அமையும் என்பது எனது நம்பிக்கை. அந்த வகையில் எமது யூடியூப் சேனலுக்கான ஆதரவினை தொடர்ந்து வழங்குவதோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைத்து போட்டி பரீட்சைகளுக்குமான நுண்ணறிவு மற்றும் சார்பு பொது அறிவு தொடர்பான காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வருகை தரும். நாங்கள் தற்போது வினாவை பார்க்கலாம். இதில் கேட்கப்பட்டிருக்க வினா மணித்தியாலத்துக்கு 8 நிமிடங்கள் முந்தியோடும் குறைபாடுடைய கடிகாரம் ஒன்று பிற்பகல் 1 மணிக்கு சரியான நேரம் காட்டக்கூடியவாறு செப்பம் செய்யப்படுகின்றது. அதாவது 1 மணிக்கு சரியான நேரத்தில் காட்டுற மாதிரி அந்த மணிக்கூடு அஹ், அஹ், செப்பம் செய்யப்படுகின்றது. அவர் வெளியில் சென்று திரும்பி வந்தபோது கடிகாரம் பிற்பகல் 5:15 என காட்டினால் அப்போது சரியான நேரம் யாதென்றதான் கேள்வி. அப்ப இந்த வினாவுக்குரிய விடையை நாங்கள் எப்படி அணுகலாம்ன்றதை இதுல எங்களுக்கு முந்தியோடுறது நிமிடம், அது நிமிடங்களில் தந்திருக்கிறது. வினாக்கள் மனத்தியாலத்தில் இருக்கின்றது. அப்ப நாங்கள் இப்போது ரெண்டையும் ஒரு அலகுக்கு கொண்டிருக்கோம். அது இரண்டையும் நிமிடங்களுக்கு நாங்கள் இதனை கொண்டிருக்கோம். அப்ப இந்த நிமிடத்துக்கு மாத்திரம் வேண்டாம். இது சரியான நேரம் 60 நிமிடம். சரியான நேரம் 60 நிமிடம். இப்போ இந்த 60 நிமிடம் 1 மணியாக இருக்குது. அந்த 1 மணியில் சரியான நேரம் செப்பமிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த கடிகாரம் இந்த பிழையான கடிகாரம் 8 நிமிடங்கள் முந்தியோடுது. அதாவது சரியான கடிகாரம் சரியான ஒரு கடிகாரம் 1 மணித்தியாலம் 60 நிமிடங்கள் ஓடினால் இந்த பிழையான கடிகாரம் 68 நிமிடங்கள் நகர்ந்துவிடும். சரியான கடிகாரம் 60 நிமிடங்கள், அதாவது 1 மணித்தியாலம் சுற்றி வரும்போது அல்லது 1 மணித்தியாலம் தனது நேரத்தை காட்டும் போது இந்த பிழையான கடிகாரம் 1 மணித்தியாலம் 8 நிமிடத்தையும் காட்டும். 68 நிமிடங்களை காட்டும். இப்போ என்னன்னு சொன்னால் இவர் 1 மணிக்கு நேரத்தை சரி செய்து விட்டு போனவர் 5 மணிக்கு வாரார். 5 கால் 5 மணிக்கு 15 நிமிடத்துக்கு வாரார். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இத்தனை மணித்தியாலங்கள் நகர்ந்திருக்கிறது. அப்போ 5 மணிக்கு வரும்போது 4 மணி நேரமும் 15 நிமிடங்களும் அவர் 15 நிமிடங்களுக்கு பிறகுதான் என்ன செய்கிறாருன்னா இந்த சரியான கடிகாரத்தை பார்வையிடுறார். ரைட். அது கூட நேரம் முந்தி ஓடுற கடிகாரத்தை பார்வையிடுறார். அந்த நிலையில பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 4 மணித்தியாலத்தில் இந்த கடிகாரம் எவ்வளவு நிமிடங்கள் ஓடி இருக்கும். 4 மணித்தியாலமும் 15 நிமிடங்கள்லையும், அதாவது ஒரு சரியான நேரம் 1 மணித்தியாலம் என்று சொல்லும்போது அது உண்மையில ஓடி இருக்க வேண்டிய நேரம் சரியான 60 நிமிடங்களின் அடிப்படையில் ஓடி இருக்க வேண்டும். அப்போ சரியான நிமிடங்களின் படி பார்த்தா 60 நிமிடங்கள் ஓடி இருக்கும். 4 மணித்தியாலத்துக்கு 240 நிமிடங்கள், அங்கால 15 நிமிடங்கள், 255 நிமிடங்கள் இந்த கடிகாரம் ஓடி இருக்குது. அது 1 மணிக்கு செட் பண்ணி விட்டுட்டு போன கடிகாரம் 5:15 மணிக்கு 255 நிமிடங்கள் ஓடி இருக்கு. அப்போ இந்த 255 நிமிடங்கள் ஓடி இருக்குன்றால் இப்போ சாதாரண கடிகாரம் 60 நிமிடம் ஓடும்போது இந்த பிழையான கடிகாரம் 68 நிமிடங்கள் ஓடுது 1 மணித்தியாலத்துக்கு. அப்போ இந்த 255 நிமிடங்களும் இதே அளவில் தான் 68 நிமிடங்கள் அடிப்படையில் 1 மணித்தியாலத்துக்கு 68 நிமிடங்கள் சாதாரண அல்லது சரியான 1 மணித்தியாலத்தில் அவர் 68 நிமிடங்கள் ஓடி இருப்பார். அப்போ இந்த 255 நாங்கள் சரியான நேரம். அப்போ அவர் 68 நிமிடங்களான சரியான நேரத்தில் ஓடி இருப்பார். ஆகவே இந்த சரியான நேரத்தை நாங்கள் 68ஆல் பிரிப்போம். பிரித்து 60ஆல் பெருக்கும் போது அது உண்மையான நிமிடங்கள், அதாவது சரியான மணிக்கூடு ஓடிய உண்மையான நிமிடங்கள் எங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதை நீங்கள் இதில் எழுதி பார்த்தீங்கன்னா 255 - 255 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68 - 68
இந்த மணிக்கூடு வந்து 68 நிமிடங்கள் அடிப்படையில் ஓடி இருக்கு. பிழையான மணிக்கூடு. அது வந்து சரியான நேரத்துக்கு மாற்றினோம்னா 60 மாற்றினோம்னு சொன்னால் ரைட். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த 68ஐயும் 60ஐயும் வந்து சுருக்கலாம். ரைட். இதை வந்து 17ஆல் சுருக்கலாம்னு நினைக்கிறேன். இதையும் வந்து 17ஆல் சுருக்கலாம். ரைட். அப்படி சுருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் சுருக்கி பாருங்க. அதில் நான் வந்து இது கேல்குலேட்டர்லாம் பார்த்து நீங்கள் சுருக்கி பாருங்க. 250 225 நிமிடங்கள் ஓடி இருக்கும் சரியான நேரம். அப்போ 225 நிமிடங்கள் சரியான நிமிடங்களாக இருந்திருந்தால் இதை நாங்கள் 60ஆல் பிரித்தோம்னா இத்தனை மணித்தியாலம் என்று வரும். அப்போ 60ஆல் பிரித்தோம்னு சொன்னால் 3 மணித்தியாலங்களும், அது 3 மணித்தியாலத்துக்கு 180 போயிடும், மிச்சம் 45 நிமிஷம் இருக்கும். ஆகவே 3 மணித்தியாலங்களும் 45 நிமிடங்களும் வந்து இந்த சரியான நேரத்தின் அடிப்படையில் கடிகாரம் ஓடி இருக்கும். அப்போ இப்போ நாங்கள் 1 மணியோட இந்த 3:45 கூட்டினீங்கன்னா 4:45 இப்போ சரியான நேரம். சரிதானே? அல்லது நாங்கள் இதை இன்னொரு வழியிலையும் பார்க்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்குதோ தெரியல, அதே மாதிரி தான் சொல்லி விடுறேன். ரைட். ஓகே. அந்த முறையில் ஒரு சின்ன குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் அதை விடுவோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 மணித்தியாலமும் 45 நிமிடங்களும் வந்து சரியான நேரமாக இருக்கும். ஆகவே 1 மணியோட இந்த 3 மணித்தியாலத்தையும் 45 நிமிடத்தையும் கூட்டிங்கன்னா 4 மணி 45 நிமிடங்கள் வந்து இது சரியான நேரமாக இருக்கு. நான் இந்த காணொலி தெளிவாக இருக்குமென்னு நினைக்கிறேன். அப்படி இதில் குழப்பமாக இருக்குமா இருந்தால் நீங்கள் கொமெண்ட்ஸ் ஊடாக தெரிவிக்கலாம். வேறு வழிமுறைகள் இருந்தால் அதையும் நாங்கள் கையாளலாம். தொடர்ந்து நமது யூடியூப் சேனலில் இணைந்திருங்கள். இணைந்திருப்பவர்களுக்கு நன்றி.